வணக்கம். எல்லோருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். முதலிலே இன்று தை மாதம் 1ஆம் தேதி எங்கள் தமிழுக்கு தை திருநாள் வருகின்ற பொழுதே, தைமகள் வருகின்ற பொழுதே எங்கள் எல்லோருக்குமே மனதிலே ஏதோ ஒரு விதத்திலே சந்தோஷம் வந்து விடுகிறது, உற்சாகம் பிறந்து விடுகிறது. புது வருடத்தில் நாங்கள் எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்கின்ற கற்பனை எல்லாம் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து விடுகிறது. கடந்த வருடங்களிலே பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே மறந்து போய்விடும். இனி எங்களுக்கு ஒரு புது வாழ்வு வந்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே எப்படியோ வேரூன்றி விடுகிறது. உண்மையாகவே அந்த நினைப்புத்தான், அந்த எண்ணம்தான் எங்களுடைய வாழ்வை இந்த வருடம் முழுவதும் செழிப்பாக்க எங்களோடு கைகோர்த்து வரப்போகிறது. அதனால் இன்றைய நாளிலே சந்தோஷத்தையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செய்கைகளையும் நாங்கள் எங்களுக்குள்ளே விதைத்து கொண்டு விட்டால் நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு எந்த பயமுமே இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தை மாதம் முதல் நாளிலே இறைவனை வணங்கி எங்களுக்கு ஒளியையும் மழையையும் தருகின்ற கதிரவனை வணங்கி, அதே போல அந்த கதிரவனின் உதவியோடு தங்களை எல்லாம் வருத்தி எங்களுக்காக உணவு தருகின்ற எங்களுடைய விவசாயிகளை வணங்கி, அதற்கும் அப்பால் அவர்களோடு இணைந்து எங்களுக்காக தங்களுடைய வாழ்நாளையே எங்களுக்கு அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற மாடுகளுக்காக நாளை வரப்போகின்ற மாட்டுப் பொங்கலை கொண்டாடி கொண்டு அவர்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே ஒன்றை நினைத்து பார்க்கின்றோம். புலம்பெயர்ந்து வாழ்ந்த நாங்கள், வாழ்ந்து வருகின்ற நாங்கள் எங்களுடைய மண்ணிலே வாழ்ந்த காலத்தை நினைத்து பார்க்கின்றோம். அங்கே எப்படியெல்லாம் தைப்பொங்கலை கொண்டாடினோம், ஆனால் இங்கே அப்படியெல்லாம் முடியவில்லையே என்கின்ற வருத்தம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இதிலே வருந்துவதற்கு எதுவுமே கிடையாது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல என்பது எங்கள் மரபிலே இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதனால் இன்றைக்கு புதிய வாழ்க்கையை புதிய மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த காலத்திற்கு ஏற்ப, இந்த சூழலுக்கு ஏற்ப, இந்த சீதோஷ்ண நிலைகளுக்கு ஏற்ப எங்களுடைய மரபு வழி கொண்டாட்டங்களிலே சில மாற்றங்களோடு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வெளியிலே முற்றத்திலே சாணத்தால் கோலமிட்டு மெழுகி கோலமிட்டு புது பானை வைத்து பொங்கலிட்ட நாங்கள் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே பொங்கல் பானையை வைத்து, ஆனாலும் எங்களுடைய முறையிலே மாறாமல் ஒரு புதிய அரிசியை வாங்கி புதிய பானை வாங்கி அடுப்பிலே வைத்து பொங்கி அதை கதிரவனுக்கு படைத்து எங்களுடைய முறையின்படி பண்பாட்டின்படி வாழ்கின்ற வாழ்க்கையே பெருமைக்கு உரியதுதான். எந்த விதத்திலும் அதிலே நாங்கள் சலிப்படையவும் எதுவும் இல்லை, மாற்று கருத்துக்கு இடமும் இல்லை. வாழ்கின்ற இடத்திற்கு ஏற்றாற்போல் நாங்கள் மாறிக்கொண்டாலும் எங்களுடைய அடிமனதிலே இருக்கக்கூடிய எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய மரபு வழி சார்ந்த கொண்டாட்ட முறைகளிலே எந்த மாற்றமும் கிடையாது. அதே பச்சை அரிசி அதே பயறு போட்டு பானை பொங்குகின்ற பொழுது அது எந்த பக்கம் சரிக்கிறது என்று பார்க்கின்றதிலே கூட ஒரு இன்பம் இன்றைக்கெல்லாம். கிழக்கு பக்கம் சரித்து விட்டால் எத்தனை சந்தோஷம் இன்றைக்கெல்லாம் அதை அனுபவித்து பார்த்தவள் என்ற விதத்திலே பேசுகிறேன். அதைவிட சர்க்கரை பொங்கல் இனிப்பை தருவது என்பது போல வெண்பொங்கலும் பொங்கி எங்களுடைய மக்கள் நாங்கள் எல்லாம் பயிரார உற்றார் உறவினரோடு சேர்ந்து உண்ட காலங்கள் நெஞ்சை விட்டு போகாது. அதே போல இங்கேயும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சர்க்கரை பொங்கலோடு வெண்பொங்கல் பொங்கி கதிரவனுக்கு படைத்து பழங்களோடு இளநீர் எல்லாம் படைத்து கதிரவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதையே எங்கள் உறவுகளோடும் பகிர்ந்து சந்தோஷமாக இன்றைய நாளிலே எல்லோருமே கொண்டாடி இருப்போம். இங்கே பெரும்பாலும் புலம்பெயர்ந்த மண்ணிலே இருக்கின்றவர்கள் கூட எல்லாமே செய்துதான் இருக்கிறோம். அந்த வகையில் தமிழர்கள் நாங்கள் கொஞ்சம் பெருமைப்பட்டு கொள்ளலாம். எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் நாங்கள் நாங்களாகவே இருக்கின்றோம் என்பது. இவற்றையெல்லாம் விட பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவன் சொன்னதை நிறைவாக எல்லா உயிர்களோடும் பங்கிட்டு இந்த நாளிலே நாங்கள் உண்ணுகின்ற பொழுது வருகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதில் சொல்லில் அடங்காது. எல்லோருக்கும் இந்த இன்பம் வாய்க்கட்டும், எல்லோருக்கும் இந்த வருடம் நல்ல வருடமாக அமையட்டும் என்று வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு பதிவிலே சந்திக்கலாம். நன்றி.